அரவிந்த், நீ சொன்ன பொண்ணா இது? இந்த பொண்ணு தான் உன்னை லவ் பண்ணுதா? ஆமாம் ஆண்டி. பேர் என்ன? என் பேர் பிரியங்கா ஆண்டி. சரி, பார்த்து 2 பேர் பேசிட்டுருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பிரியங்கா, என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா உண்மையிலேயே? ஆமாம் ராஜு, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ராஜு, உனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது தான் என் மனசுக்கு கவலையாகவே இருக்குது. எனக்கு தான் கண்ணுக்கு கண்ணா நீ இருக்கே பிரியங்கா, அப்புறம் என்ன கவலை? ஆமாம் ராஜு, நான் இருக்கேன், உனக்கு கவலைப்படாத. பிரியங்கா, எங்கள் வீடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது ராஜு. வசதிக்காரையில் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன் ராஜு. பிரியங்கா, என் மேலே நீ எவ்வளோ உயிராக இருக்க. இந்த காலத்தில் கண்ணு தெரியலேனாலும் அதை பெருசாக என் குறைய நினைக்காம என் மேலே உயிராக இருக்க பார்த்தியா? நான் செஞ்ச பாக்கியம் பிரியங்கா. ஆமாம் ஆமாம், ஏன் பாக்கியமெல்லாம் உன் சொத்துல தான் இருக்குது. பிரியங்கா, எங்கள் வீட்டு கார்டன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா இருக்கு, ஒவ்வொன்றே பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது ராஜு. எனக்கு தான் அந்த குடுப்பனையெல்லாம் இல்லை, நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன். சரி விடு பிரியங்கா, அதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த சொத்துக்கெல்லாம் நீதேன்னு எல்லாமே பொறுப்பு. அப்படித்தான், அதுக்காகவே இல்லை நான் இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பிரியங்கா, நீ பக்கத்தில் இருக்கும்போது பாட்டெல்லாம் என்ன அறியாம வருது பிரியங்கா. சரி, ஹாப்பியாக இரு ராஜு, அதைத்தில் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு இந்த சொத்தையெல்லாம் உன்ட்ட நான் எழுதிவாங்க. பிரியங்கா, இப்படி இந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த இயற்கை காட்சியெல்லாம் கண்டுக்கிட்டேன், எவ்வளோ அற்புதமாக இருக்கு இந்த இயற்கை காட்சியெல்லாம். என்னால் தான் எதையுமே பார்க்க முடியாது. நீ சொல்கிற ஒவ்வொன்றையும் நான் காது கொடுத்து மட்டும்தான் கேட்க முடியும், கண்ணால் பார்க்க முடியாதுல்ல. இயற்கை காட்சி அது இதுன்னு சொல்கிற, அழகாக இருக்கு நீ சொல்கிறத கேட்கும்போதே. எனக்கு கண்ணு தான் தெரியல, ஆனால் என் கண்ணா நீ இருந்து உன் கண்ணில் நான் பார்க்குறேன் எல்லா இயற்கை காட்சி அழகெல்லாம். ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையே. ஆக்சிஜனை போட்டு என்னை கொலையா கொள்றானே. ஓஹோ, தன்னை நானே கதை அப்படி போயிட்டு இருக்காக்கும். அப்படியே குச்சி நல்லா குச்சி மாதிரி இருந்துக்கிட்டு அவனை ஏமாற்றி சொத்தள்ளிவாங்க பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சில்வண்டு நல்லாவே இருக்கும்போது இதெல்லாம் நடக்க விடுவேன் நான் என் கண் முன்னாடி? எனக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்தா பொங்கி எழுதுறது முதல்ல இந்த சில்வண்டு பையன் ஏறுடி. ராஜு, வா ராஜு, போ வீட்டுக்கு. அடைய குச்சி போடி, இந்த வரேன். என்ன 2 பையன்களையும் பேசாமையே இருக்கு, ரொமான்சிங் மூடில் இருக்கோம். திரும்பி பாப்பா. ஆமா, இவனுக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியுமா இல்லை இவ்வளவு மாதிரி அவன் ஆக்டிங் போடுறானா? கண்டி வெடிப்பா. அதுக்கு தேவை அந்த சில்வண்டு பையன் இருக்கியா? பிரியங்கா, இன்னைக்கு நான் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசிடுறேன் நம்ம மேரேஜுக்காக. அப்பா, நம்ம நீண்ட கால் கனவு சீக்கிரம் நிறைவேற போகுதுப்பா. அடியே குச்சி புச்சி நல்லா எலும்புக்கு மண்டை முளைச்ச மாதிரி இருந்துக்கிட்டு என்ன நான் பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் மண்டையில் இருக்க மூளைக்கு இதெல்லாம் ஓவரா தெரியல. சரி போவோம், நம்மளும் காசா வனமா பின்னாடியே போவா என்ன நடக்குதுன்னு. பிரியங்கா, அவன்கிட்ட பேசிட்டியா சொத்துக்கலாம்? இல்லை சித்தி, அவன் என்னை நம்பிட்டான். நான் சொல்கிறதெல்லாம் அசந்த நேரம் பார்த்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன்கிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுறேன். ஆள் முடிஞ்சிருக்கீங்களா? எவனாலும் சொத்து சேர்த்து வைப்பேன், அது முழுசா முகமோட போடல. நான் அப்பெல்லாம் பண்றேங்க பிளானு. ஏடி நீ வேறடி அன்னைக்கு அவன்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுனா, இன்னைக்கு நீ இவளோட சித்தியா? குடும்பமே சேர்ந்து பிளான் பண்றாங்க அவன் செத்த அமுக்க. சித்தி,
ராஜி பேசுகிறேன்ட்டு என் மேரேஜுக்காக நம்ம அதுக்குன்னே எப்படியாவது அவன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் சித்தி. பிரியங்கா, அம்மா அப்பா கிட்ட பேசிட்டேன். ஒரு சின்ன திருத்தம். அம்மா அப்பா என் மேல இருக்க சொத்தெல்லாம் நல்ல அனாதை விடுதிகளுக்கும் ஆதரவற்ற பிள்ளைய முதியோர் இல்லத்துக்குலாம் எழுதி வைக்க சொல்லிட்டாங்க பிரியங்கா. ஏன்னா எனக்கு சொத்தே வேணாம். என் சொத்தா நீ இருக்கும் போது எனக்கு எதுக்கு சொத்து? அப்படி போடுறா சின்ன குட்டி. உனக்கு எதுவும் தெரியாது நினைச்சேன். நீ சரியான தில்லாலங்கடி கரைந்தாண்டா. இப்ப என்ன செய்வ அந்த குச்சி குச்சி? இப்ப என்ன செய்வ? இப்ப என்ன செய்வடி குச்சி குச்சி? ராஜு ராஜு, திடீர்னு எனக்கு இப்போ ஃபோன் வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ராஜு. நம்ம மேரேஜ் அப்புறம் யோசித்து சொல்கிறேன் ராஜு. இப்போ எதுவும் அதை பற்றி பேச வேணாம் ராஜு. என்னாச்சு பிரியங்கா? என்னாச்சு பிரியங்கா அம்மாவுக்கு? தெரியல ராஜு, அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னாங்க. நீ வரக்காக தான் வெயிட் பண்ணேன் ராஜு. நான் அவசரமாக கிளம்பணும். நான் உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன் ராஜு. ஏய், நான் விரும்பினதெல்லாம் உன் சொத்தத்தாண்டா, உனே இல்லைடா. நான் என்ன உன் சொத்தெல்லாம் வேணாம் நீ மட்டும் போதும்னு சொல்லுறது தியாகியாடா? குச்சி குச்சி உனக்கு வச்சானா ஆப்பு? அடியே பிரியங்கா, எனக்கு கண்ணு தெரியாதுன்னா நீ என்கிட்ட டயலாக் விட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்த. அடியே நான் உன்னை நிஜமாவே விரும்பினேன்டி. ஆனால் நீ பேசினது மைண்ட் வாஷ் பண்ணது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. என் சொத்துக்காக தான் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. அடியே அதனால தான் நீ சும்மா உன்ட்ட ஒரு பொய்ய சொன்னேன். நான் சொன்ன செகண்டில் உங்கள் அம்மாவுக்கு முடியலேன்னு ஓடிட்டேன். அதாண்டி சொத்துன்னு சொல்லி ஒரு பொய் கதையை சொன்னேன். அதை நம்பி நீயும் போயிட்ட. நல்ல வேலை, என்னை பிடிச்ச சனி இதோட போச்சு சாமி. இன்னி எவ்வளவு நம்பி நான் போகிறதா இல்லை. எங்கள் அம்மா அப்பா வாக்குற பொண்ணே எனக்கு போதும்டா சாமியெல்லாம். நல்ல வேலை, பயவுல சிக்கிருமான்னு பார்த்தேன். ஏதோ ஒரு பயவுல அந்த குச்சி குச்சிக்கு மேலே ப்ராடாக இருந்திருக்கும் போல. சரி, எல்லாம் நல்லதுதான். இல்லாட்டினா போய் மாட்டியிருந்தா சொத்தை இழந்து வாழ்க்கையை இழந்திருப்பேன் பிள்ளை. எதையும் நல்லா தீர யோசிச்சு முடிவெடுங்க. அதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. சரி, எப்படியே நடந்து போவோம். பிரியங்கா, என்னை நீ உண்மையிலே லவ் பண்ணுறீல? சத்தியமாக கார்த்தி, நான் நேசிக்கிற பையனே நீ தான் இந்த உலகத்தில். உன்னை தவிர என் கனவுலையும் கூட எவனையும் நினச்சதில்லை. அடியே, இந்த டைலாக் கதையில்டி போன வாரம் அந்த ஆசிராஜன் பேசிகிட்டு இருந்தா. இந்த வாரம் இவனாடி, அப்போ அடுத்த வாரம்? சரி வா கார்த்தி, போகலாம் வீட்டுக்கு. அடியே, இந்த கார்த்தி மட்டும் உனக்கு மேலே தில்லாலங்கடியாக வேண்டி இருப்பியா? உடம்புல ஒரு காக்கில் சதையும் 100 எலும்பும் 100 மில்லி ரத்தத்தையும் வச்சுக்கிட்டு இந்த குச்சி பிச்சி பண்ற வேலை தாங்க முடியலடா சாமி. தலைவலிக்குவே தலைவலிக்குவே. கார்த்தி, உன்னை நான் சொத்துக்கு விரும்பினாலும் போக போக உன்னை நான் உண்மையாகவே விரும்பினேன்டா. இப்படி என்னை அனாதையாக்கிட்டு போயிட்டேடா கார்த்தி. நான் திருந்தி வந்தப்ப நான் போய் சொல்லி பிரார்த்தனை மாட்டேன்னு என் காதலில் நினைக்காம என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேடா கார்த்தி. நான் உண்மையாகவே நினச்சேன் என் ராஜுவை விட்டுட்டு அதோட தண்டனை தான் அப்போ அனுபவிக்கிறேன். என் ராஜு எவ்வளவு நல்லவன். அடையே குச்சி புச்சி, அதுக்கு தாண்டி உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு உண்மையா இருக்கணுங்கிறதே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உனக்கு பாய் ஃப்ரெண்டாக நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. ஒரு செகண்டில் உன் ஆசை நிறைவேற்றி வச்சுறேன். என்னடி குச்சி குச்சி, ஐ லவ் யூ டி. ராஜு, ராஜு, என்னை எப்படியாவது ஏற்றுக்கடா. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான்.
ஏதோ பணத்தாசையில் என் புத்தி மலகி போச்சு ராஜு. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது ராஜு. நீ சொத்தே இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்க ராஜு. கஷ்டமோ நஷ்டமோ உன் கூட வாழ்றேன்டா. ஒன்று உண்மையாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேடி குச்சி குச்சி. இந்த மாமா நினச்சி அழுகுடி, எவனே ஒரு ராஜாவை நினச்சி அழுகுடியேடி. நீ போகிற இடமெல்லாம் பின்னாடி வந்தேனே, அதுக்கு கூட புண்ணியம் இல்லையா? ஒரு 100 எலும்பையும் 50 லிட்டர் ரத்தத்தையும் வச்சு எத்தனை பேரை வேண்டி ஏமாத்தின. ராஜு 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 குச்சி குச்சி, அடி குச்சி குச்சி, என்னை ஏற்றுக்கடி, என்னை ஏற்றுக்கடி. கடைசி என்னையே பைத்தியக்காரனா ஆகிவிட்டாளே. குச்சி குச்சி, ஐயோ என்னையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாளே. 10ஓட என்னை 11ஆம் லிஸ்ட்ல விட்டு வச்சிட்டாளே. குச்சி குச்சி, உடம்புல 4 எலும்பு, ஒரு 100 முள்ளி ரத்தத்தையும் வச்சுக்கிட்டு இவ பண்ற அட்டூழி அந்த உலகத்திலேயே இல்லை. ஒரு பேய கூட இவ வலையில சிக்க வச்சிட்டாளே. நான் பாட்டுக்கு சாமியார் மாதிரி இருந்தேனே, என்னையும் இவ காதல் லிஸ்ட்ல சேர்த்துட்டாளே. ராஜு, நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன்டா. அடியே குச்சி குச்சி, என்னைக்கு நீ தாண்டி எனக்கு உன் மனசு மாற முடிய நானும் இப்படியே இருப்பேன்டி. மக்களே, எப்படியோ இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காட்டுனுப்பா, காதலைத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சிந்து சகோதரா. டேய், யாரடா சொன்ன கவலைப்படுறேன்னு? இந்த குச்சி குச்சி இல்லைன்னா ஒரு திரிசா, திரிசா இல்லைன்னா ஒரு நயன்தாரா. என் வாழ்க்கைக்கு எந்த காடே இல்லைடா.